தமிழ்நாட்டின் 234 சட்டமன்ற தொகுதிகளையும் ஒவ்வொரு தொகுதியினுடைய கள நிலவரம், அந்த தொகுதி மக்களுடைய தேவைகள், எதிர்பார்ப்புகள்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதியை பத்தியும் விளக்கமாவே பார்த்துட்டு இருக்கோம். உங்கள் தொகுதி உங்கள் பிரதிநிதியில அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற தொகுதி கிள்ளியூர் தொகுதி. கிள்ளியூர் சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்தவரை தமிழக சட்டப்பேரவை தொகுதிகள் வரிசையில் கடைசியாக உள்ள தொகுதி. இத்தொகுதி தியாகி பொன்னப்ப நாடார், எல்லை போராட்ட தியாகி நேசமணி நாடார் போன்றவர்கள் எம்எல்ஏக்களாக இருந்த தொகுதி. இத்தொகுதியில் தென்னை, வாழை விவசாயம் முக்கியமாக நடைபெறுகிறது. இதேபோல மீன்பிடி தொழிலும் முந்திரி ஆலைகளும் பிரதானமாக உள்ளன. முந்திரி ஆலைகளில் ஆயிரக்கணக்கான பெண்கள் பணிபுரிகிறார்கள். தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகம் இத்தொகுதியில் உள்ளது. மூஞ்சுரை மகாதேவர் கோயில், கூட்டாலுமூடு பத்ரேஸ்வரி ஆலயம், துண்டத்துவிளை தேவாலயம், தேங்காய்பட்டினம் மசூதி போன்றவை இத்தொகுதியின் குறிப்பிடத்தக்க இடங்களாக உள்ளன. கிள்ளியூர் தொகுதிக்கு இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் என்ன முதல்ல பார்க்கலாம். கிள்ளியூர் சட்டப்பேரவை தொகுதி விளவங்கோடு தாலுகாவில் உள்ளது. கொல்லங்கோடு, 7 தேசம், 6 தேசம், பைங்குளம், மிடாலம் உள்ளிட்டவை இத்தொகுதிக்கு உட்பட்டவையாக உள்ளன. இத்தொகுதியில் மொத்தம் 2,47,722 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் ஆண் வாக்காளர்கள் 1,25,239 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,22,467 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் 16 பேரும் உள்ளனர். கிள்ளியூர் சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியின் ஆதிக்கமுள்ள தொகுதியாக உள்ளது. இத்தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏவாக காங்கிரஸ் கட்சியின் ஜான் ஜேக்கப் இருக்கிறார். தொகுதியை பத்தி பார்த்துட்டோம். இந்த தொகுதியில போன சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இந்த தொகுதி மக்களுடைய பேராதரவை பெற்று தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு கிள்ளியூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக போயிருக்கார் இல்லையா, அவரை பத்தி பார்க்கலாம். கிள்ளியூர் சட்டப்பேரவை தொகுதியின் எம்எல்ஏவாக ஜான் ஜேக்கப் இருக்கிறார். 10ஆம் வகுப்பு வரை படித்துள்ள இவர் காமராஜரால் கவரப்பட்டு 1972ஆம் ஆண்டு அரசியலுக்கு வந்தார். மாணவர் காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ் பொறுப்புகளில் இருந்த ஜான் ஜேக்கப் 1996ஆம் ஆண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் பாலப்பள்ளம் பேரூராட்சி தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பின்னர் 2001 தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்ததை அடுத்து மர வியாபாரத்தில் இவர் கவனம் செலுத்தினார். 2006 மற்றும் 2011ஆம் ஆண்டு தேர்தல்களில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு எம்எல்ஏவான இவர் சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியின் கொறடாவாக இருந்தார். தற்போது இவர் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆதரவாளராக இருக்கிறார். கிள்ளியூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான் ஜேக்கப் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு போன சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர். பின்னர் தமிழ் மாநில காங்கிரசுடைய ஆதரவாளராக செயல்படக்கூடியவர். இவர் இந்த தொகுதிக்கு போன தேர்தல் அப்போ என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தாரு, ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் அதெல்லாம் நிறைவேற்றிருக்காரான்னு தொகுதி மக்கள் பேசியிருக்காங்க. அதே போல என்னென்ன செஞ்சிருக்கேன், என்னென்ன செய்யல, ஏன் செய்யலன்னு திரு ஜான் ஜேக்கப்பும் விளக்கம் அளிச்சிருக்காரு. பாருங்க. தூண்டில் விளைவுகள் அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை பல வருடங்களாக இருந்து வருகிறது. சட்டமன்ற உறுப்பினரும் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி அரசிடமிருந்து பெற்றுத்தருவதாக உறுதியளித்தார்கள். ஆனால் நீரோடி முதல் குறும்பனை வரையிலான அத்தனை கடற்கரை கிராமங்களிலும் இந்த கடலரிப்பால் மீனவர்களை பாதுகாக்கக்கூடிய தூண்டில் விளைவுகள் அமைக்கப்படாதது மிகுந்த வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. தூண்டில் விளைவு இல்லாததுனால மீனவர்களுக்கு கடும் பாதிப்பு, பூத்தரை எல்லாம் சும்மா அடிச்சுட்டு போகுது. அதை படிப்படியாக செய்து தரோன்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் வேலைகள் செய்ய தொடங்கியிருக்காங்க. ஜான் ஜேக்கப் அவர்கள் தேர்தலில் போட்டியிடும் போது எங்கள் பகுதிக்கு வந்து 88 தடம் மார்த்தாண்டம் இணையக்கூடிய பஸ்ஸை நிரந்தரமாக்கி தரலான்னு சொன்னார். ஆனால் தேர்தலில் வச்சு 5 வருஷம் ஆன பிறகு அந்த பஸ் இதுவரை நிரந்தரமாக்கல. அன்னைக்கு ஓடிட்டு இருந்த நிலைமையில தான் ஓடுது. அமைச்சரை நான் பார்த்தேன். பார்த்த உடனே அவர் செக்ரட்டரியை கூப்பிட்டு அந்த ரூபா ஒதுக்க சொன்னாங்க, பேர் பாக்ஸரில் அனுப்ப சொன்னாங்க. அது மாத்திரம் இல்லை, மற்ற கழகங்கள்னால் சென்னை மாநகரம், விழுப்புரம், அதுபோல் கும்பகோணம், இப்படி உள்ள கோயம்புத்தூர், இப்படி உள்ள இதில் இருந்து ஒரு கழகத்துக்கு 10 வண்டி வீதம் ஒரு 100 வண்டி கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். கலங்கள் தண்ணீராக வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தாமிரபரணி ஆறும் கடலும் கலக்கக்கூடிய காரணத்தினாலே இந்த ஆற்று ஓரத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய கிணறுகளெல்லாம் உப்பு நீர் கலந்து அந்த உப்பு தண்ணீரை குடிக்க வேண்டிய நிலைமை என்பது இந்த பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. உப்பு தண்ணி வரதை தடுக்கக்கு நான் இந்த ஏவிஎம் சேனலை
அகலப்படுத்தி ஆழப்படுத்தி எடுத்தாச்சுன்னா அதில் இந்த ஆற்றில் இருந்து கடலில் கலக்கக்கூடிய சுத்தமான நீரெல்லாம் அந்த ஏவிஎம் சேனலில் விட்டாச்சுன்னா உண்மையிலேயே கடற்கரை நீர் கடல் நீர் கரைக்கு வராது. இந்த சுத்தமான நீரில் அதுக்கு பிறகு அது ஒரு பெரிய தடுப்பு வேலி போல் ஆகிடும். அந்த ஏவிஎம் சேனலுக்காக 500 கோடி ரூபான்னு திட்ட மதிப்பீடு மத்திய அரசுக்கு போயிருக்கு. மத்திய அரசு அது வந்ததுன்னா கண்டிப்பாக கடல் நீர் கரையில் வராமல் ஆக்க முடியும். அது மாத்திரம் இல்லை, இந்த ஏவிஎம் சேனல்லேருந்து பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கெல்லாம் விவசாயம் செய்ய கூட சுத்தமான நீரை பயன்படுத்தலாம். அதான் இந்த ரோட்டில் வாராங்க, ஆனால் ஒன்று இறங்கி என்ன ஏதுன்னு கேட்க கிடையாது. இது நித்திரவளை டு சின்னத்துறை, நித்திரவளையிலேருந்து நடக்காவு கலையாள இந்த மொத்த சாலையும் அப்படி தான் இருக்குது. 14 வருஷமாக போடவே இல்லை தான், இதே மாதிரி தான் இருக்குது. இந்த மாவட்டத்திலே சாலைகள் ரொம்ப மோசம். நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கருங்கல் டு அதாவது பரசேரி புதுக்கடை ரோடு, அந்த ரோடு இப்போ சாங்ஷன் ஆகி வந்திருக்கு 23 கோடி ரூபா. இந்த 23 கோடி ரூபாய்க்கு டெண்டர் வைக்க போகிறாங்க. அடுத்த மாதம் 20/11 டெண்டர். சென்ட்ரலில் இந்த ஸ்கீம் வாங்கி செய்கிறது தான் இந்த கருங்கல், அதாவது பரசேரி புதுக்கடைன்னு உள்ள ரோடு நம்மளுக்கு திக்கணங்கோட்டிலேருந்து தான் எனக்கு ஏரியாவில் வருது. திக்கணங்கோட்டிலேருந்து கருங்கல்லேருந்து அந்த புதுக்கடை போகிற ரோடு, அந்த ரோடு ரொம்ப மோசமாக கிடக்கு. அதை சரி பண்ணியிருக்கோம்.